بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فلولا نفر من كل فرقة منهم طائفة ليتفقهوا في الدين ولينذروا قومهم إذا رجعوا إليهم لعلهم يحذرون. وقال نبينا صلى الله عليه وسلم: كن عالما أو متعلما أو مستمعا أو محبا ولا تكن الخامس فتهلك، أو كما قال صلى الله عليه وسلم. அளவிலா அருளாளன் நிகரிலா அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி என்னுடைய உரையை தொடங்குகிறேன். சலாத்தும் சலாமும் ஈருலகத் தூதர், உலகை திருத்திய உத்தமர், நமது உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தமர்களான சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஉ தாபியீன்கள், நல்லோர்கள், மேன்மக்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. சிறப்பான இந்த வெள்ளிக்கிழமையின் ஜும்ஆ தொழுகைக்காக அல்லாஹுவின் இல்லத்திலே வந்து குழுமி இருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும், நம்மை சார்ந்த அனைவர் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் கூடியட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அரபி மதரசாக்களின் முக்கியத்துவத்தை பற்றி சில செய்திகளை உங்களுக்கு நான் இந்த ஜும்ஆவின் வாயிலாக நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். இந்த உம்மத்தினுடைய உயிரோட்டம் என்பது மதரசாக்கள் என்று சொன்னால் அது மிகையான கருத்து அல்ல. இஸ்லாத்தினுடைய கேந்திரங்களாக மதரசாக்கள் உலகெங்கும் செயல்பட்டு வருவதை நாம் பார்க்கிறோம். உம்மத்தினுடைய ஈமானை, உம்மத்தினுடைய கொள்கை கோட்பாடுகளை பாதுகாக்கக்கூடிய கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த கோட்டைகளாக மதரசாக்கள் இருப்பதை நாம் மறுக்க முடியாது. இஸ்லாமிய உம்மத்தை அறிவாளுமைகளாக செதுக்கி உருவாக்கக்கூடிய அறிவு பற்றைகளாக தொடர்ந்து பல நூற்றாண்டுகளாக பணி செய்து கொண்டிருப்பதை நாம் நன்கு அறிவோம். அந்த மதரசாக்களுடைய தொடக்கம் என்ன? உம்மத்தினுடைய ஈமானிய தனித்தன்மையை பாதுகாப்பதில் மதரசாக்களுடைய பங்களிப்பு என்ன? அப்படிப்பட்ட மதரசாக்களை பட்டு போகாமல் தொடர்ந்து காப்பாற்றுவதற்கு இந்த சமூகம் எடுக்க வேண்டிய முயற்சிகள் என்னென்ன என்பதை குறித்து சில செய்திகளை உங்களுக்கு நான் நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். மதரசாக்களுடைய பூர்வாங்கம், தொடக்கம் என்றால் எதை சொல்லலாம்? நபிமார்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அனுப்பப்பட்ட வஹி இருக்குது பாருங்க. அந்த வஹி என்பதும் ஒரு விதமான மதரசாவின் அமைப்பாக கொள்ளலாம். ஆனால் அந்த மதரசாவுக்கு கட்டடம் இருக்காது. ஆட்கள் நபிதான் வெளியே தெரியார்களே தவிர வந்து பாடம் எடுக்கிற அந்த மலக்கு வெளியே தெரிய மாட்டார். சொல்லி கொடுத்து விட்டு போகிற மலக்கு வெளியே தெரிய மாட்டார். வேணா சொல்லலாம், அது ஒரு விர்ச்சுவல் மதரசா, மெய்நிகர் மதரசா என்று சொல்லலாம். மதரசாவினுடைய பூர்வாங்கம் இதிலிருந்து தான் தொடங்குகிறது. அதற்கு பிறகு சொல்வதாக இருந்தால், மக்காவினுடைய காலகட்டத்திலே அர்க்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீடு ஆரம்ப கால முஸ்லிம்களுக்கு இஸ்லாத்தை போதிக்கக்கூடிய ஒரு சிறு கல்வி நிறுவனமாக செயல்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு முஸ்லிம்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு புலம்பெயர்ந்து வந்த பிறகு, ஹிஜ்ரத் செய்து வந்ததற்கு பிறகு, அந்த பள்ளிவாசலிலே சுஃபா என்கின்ற ஒரு பகுதி, திண்ணை பகுதி இருந்தது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்கள், கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான சஹாபாக்கள் அந்த திண்ணையில் தான் உருவானார்கள்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எப்போதும் தொடர்ச்சியாக இருந்து கொண்டு அவர்களிடமிருந்து கிடைக்கக்கூடிய குர்ஆன் வசனங்கள், அதற்கு விளக்கமாக கிடைக்கக்கூடிய ஹதீஸ் வாக்கியங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேரடியான செயல்முறைகள், இதையெல்லாம் கூடவே இருந்து பார்த்து அதை நன்கு மனதில் தேக்கி வைத்துக்கொண்டு பதுக்கி வைத்துக்கொண்டு மக்களுக்கு அறிவித்தார்களே, அப்படிப்பட்ட ஆளுமைகள் உருவாவதற்கான இடமாகத்தான் அந்த சுஃபா மதரசா இருந்ததை நாம் கவனிக்கலாம். இப்படி இஸ்லாமிய போதனைகளை கருத்தியல் ரீதியாகவும் பயிற்சி அடிப்படையிலையும் வழங்கக்கூடிய நிறுவனங்களாகத்தான் மதரசாக்கள் இருந்து வருவதை நாம் கவனிக்கிறோம். தோழர்களை, இந்த உம்மத்திற்கு எங்கெல்லாம் கருத்தியல் ரீதியாக கொள்கை ரீதியாக நெருக்கடி ஏற்பட்டதோ, எங்கெல்லாம் இந்த உம்மத் ஆயுத அடிப்படையில் நெருக்கடியை சம்பாதித்ததோ, நெருக்கடியை எதிர்கொண்டதோ, அப்பொழுதெல்லாம் இந்த உம்மத்தை காப்பாற்றக்கூடிய பணியை மதரசாக்கள் தான் செய்து வந்தன. மதரசாவிலிருந்து படித்து பட்டம் பெற்று வெளியேறிய ஆளுமைகள் தான் இந்த உம்மத்தின் ஈமானை பாதுகாத்திருக்கிறார்கள், இந்த உம்மத்தின் கொள்கையை காப்பாற்றி இருக்கிறார்கள், இந்த உம்மத்தை எதிரிகளுடைய ஆயுதங்களிலிருந்து காப்பாற்றி இருக்கிறார்கள் என்பதை வரலாறு நமக்கு மிக தெளிவாக உணர்த்துகிறது. அருமையான தோழர்களே, இஸ்லாமிய உம்மத் தன்னுடைய கடந்த கால வரலாற்றில் பல கடினமான நெருக்கடியான சூழ்நிலைகளை கடந்துதான் வந்திருக்கிறது. ஹிஜ்ரி 4வது நூற்றாண்டு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். 4வது நூற்றாண்டு கிபி 1000க்கு பிறகுன்னு வச்சுக்கோங்க. இந்த காலகட்டத்தில் இஸ்லாத்தினுடைய உம்மத்தின் ஈமானுக்கு பேராபத்தாக ஷியா கொள்கை என்பது இருந்தது. இன்றைக்கும் ஆளுகிறார்கள். அந்த 4ஆம் நூற்றாண்டினுடைய அந்த காலகட்டத்தில் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ என்கின்ற அடிப்படையில் ஒரு பெருங்கொண்ட சமூகமாக உம்மத்தாக உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருந்த முஸ்லிம்களுடைய ஈமானுக்கு ஷியா கொள்கை என்பது பலத்த பேராபத்தாக வந்து நின்றது. அன்றைக்கு அப்பாசிய கலீஃபாக்கள் தான் இஸ்லாமிய உலகத்தை ஆண்டு கொண்டிருந்தார்கள். 2ஆம் அப்பாசிடுகள் என்று சொல்லுவார்கள், அவர்கள் தான் ஆண்டு கொண்டிருந்தார்கள். ஆனாலும் கூட அவர்களுடைய ஆட்சி என்பது கலகலத்து போன ஆட்சியாக இருந்தது. எனவே அன்றைக்கு இஸ்லாமிய ஆட்சியின் தலைமை கேந்திரமாக பகதாத் இருந்தது. ஆனால் அதற்கு பக்கத்திலே ஈராக்கிலும் சரி ஈரானிலும் சரி ஷியாக்கள் தங்களுடைய அதிகாரத்தை நிலைநாட்டக்கூடிய ஆட்சியை பெற்றிருந்தார்கள். அப்பாசிய கலீஃபாக்களில் சில பேரை கைக்குள்ளே போட்டுக்கொண்டு மார்க்க ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் அந்த பகுதியில் மிகப்பெரிய ஆதிக்கம் செலுத்தி வந்தார்கள். புவைஹியாக்கள் என்று அவர்களுக்கு பெயர் சொல்லப்படுகிறது. கொள்கை என்பது ஷியாக்கள். ஷியா கொள்கையை அவர்கள் அன்றைக்கு அதிகாரத்தின் மூலமாக, அதிகாரத்தின் வாயிலாக மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார்கள். இஸ்லாமிய உம்மத்தின் நடுநாயகமாக இருக்கக்கூடிய கிலாபத் ஆட்சி அன்றைக்கு அப்பாசியாக்களிடத்தில் இருந்தது. ஆனால் அவர்கள் பலவீனமானவர்களாக இருந்த காரணத்தினால் இதையெல்லாம் தட்டி கேட்கக்கூடிய இடத்தில் அவர்கள் இல்லை என்பதை நாம் பார்க்க வேண்டும். தன்னுடைய தீனை பாதுகாக்கின்ற பொறுப்பை மட்டும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், அன்றைக்கு பெருமளவில் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ மக்களுடைய ஈமான் பறிபோய் இருக்கும். அன்றைக்கு அல்லாஹ் காப்பாற்றுவதற்கு பொறுப்பேற்றதனால் அங்கே பாதுகாக்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். அந்த 4ஆம் நூற்றாண்டில் தோழர்களே, குறிப்பாக சொல்வதாக இருந்தால் ஹிஜ்ரி 334 இருந்து 447 வரைக்கும் உள்ள அந்த காலகட்டத்தில் புவைஹியாக்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஷியா கொள்கையை கொண்டவர்கள் தான் அந்த பகுதியில் ஆண்டு கொண்டிருந்தார்கள். அதாவது ஈரான் ஈராக் பகுதியில் தங்களுடைய செல்வாக்கை செலுத்திக் கொண்டிருந்தார்கள். அவங்களுக்கான ஒரு அரசாங்கம் அங்கே இருந்தது. அவர்கள் தான் இந்த ஷியா கொள்கையை மக்களுக்கு மத்தியில் அதிகமாக பரவலாக ஆக்கினார்கள். அன்றைக்கு கொள்கை ரீதியாக அஹ்லுஸ் சுன்னாக்கள் எவ்வளவு பலவீனமானவர்களாக இருந்தார்கள் என்பதை அல்லாமா இப்னு கசீர் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் தங்களுடைய அல் பிதாயா வன் நிஹாயா என்கின்ற நூலில்
இப்படி பதிவு செய்கிறார்கள். சொல்றாங்க அவங்க, அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, ஹிஜ்ரி 353 அன்றைக்கு நடந்த ஒரு விஷயத்தை எழுதுகிறார்கள். அந்த ஆண்டினுடைய முஹர்ரம் 10வது நாள். அப்போது அந்த புவைஹிய்யக்களுடைய ஆட்சியை நிர்வகித்துக் கொண்டிருந்த முஇஸ்ஸுத் தௌலா என்கின்ற ஆட்சியாளர், அவர் நல்லா கவனிக்கணும், இந்த செய்தியை இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அவங்க சொன்னாங்க, இந்த முஇஸ்ஸுத் தௌலா என்கின்ற ஆட்சியாளர் முஹர்ரம் 10 அன்றைக்கு, உங்களுக்கு தெரியும் ஷியாக்களுக்கும் முஹர்ரம் 10க்கு என்ன தொடர்பு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். முஹர்ரம் 10 அன்றைக்கு மார்க்கெட்டுகளை அடைச்சிடணும் அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டார். கடைகண்ணிகள் எல்லாம் அடைத்து விட வேண்டும். அதே போல பெண்கள் உட்பட அவர்கள் அனைவரும் நல்ல நல்ல உடைகளை உடுத்தி கொண்டு மார்க்கெட் பகுதிக்கு வரணும். மக்கள் எல்லாம் ஒன்று கூடக்கூடிய சந்தை பகுதிகளுக்கு வர வேண்டும். அவர்கள் வரும்போது தங்களுடைய முகங்களை எல்லாம் திறந்து போட்டுக்கொண்டு வர வேண்டும். தங்களுடைய தலை முடிகளை எல்லாம் பரப்பி விட்டு கொண்டு, தலை சீவாமல் பரட்டையாக போட்டுக்கொண்டு வர வேண்டும். வந்து என்ன செய்யணும், அவர்கள் தங்களுடைய முகங்களிலும் மார்களிலும் அடித்து கொண்டு அழ வேண்டும். ஏன், உங்களுக்கெல்லாம் தெரியும், ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுடைய நினைவாக இப்படி செய்ய வேண்டும் என்று அஃபீஷியலாக அரசு ஆணை வெளியிட்டார். எல்லாம் இப்படி வரணும். அப்போ ஒரு அரசாங்கம் பெண்கள் உட்பட அனைவரும் வந்து இப்படி செய்ய வேண்டும் என்று உத்தரவு போடுகிறது என்று சொன்னால், தோழர்களே, அன்றைக்கு இருந்த அஹ்லு சுன்னாக்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? இதை தட்டி கேட்க முடியாத பலவீனமான நிலையில் இருந்து கொண்டிருந்தார்கள். இஸ்லாமிய கிலாஃபத் என்பது அஹ்லு சுன்னாக்களிடத்தில் தான் இருந்தது. ஆனால் அவர்களை கைக்குள் போட்டுக்கொண்டு ஷியாக்கள் இப்படிப்பட்ட வேலையை செய்தார்கள் என்பதை வரலாறு பதிவு செய்கிறது. அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அருமையான தோழர்களே, இப்படி தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்தது. அதே மாதிரி டமாஸ்கஸ் பகுதியில், சிரியாவிலே பார்த்தீங்கன்னு சொன்னால், அங்கே ஃபாத்திமிஸ்டுகள், ஃபாத்திமியாக்கள்னு சொல்லுவாங்க, அவர்களும் ஷியாவினுடைய இன்னொரு பகுதியில். ஷியாக்களுக்கு பல பேர் இருக்குது. ராஃபிதாக்கள்னு சொல்லுவாங்க, ஷியாக்கள்னு சொல்லுவாங்க, இமாமியாக்கள்னு சொல்லுவாங்க, ஃபாத்திமியாக்கள்னு சொல்லுவாங்க. இப்போ நான் சொன்ன அந்த புவைஹியா, இப்படி பல பேர் இருக்குது. சின்ன சின்ன வித்தியாசம் இருக்கும், அவ்வளோதான். ஆனால் மொத்தத்தில் ஷியா கொள்கையை கடைபிடித்து வியாபாரம் செய்யக்கூடியவர்கள். டமாஸ்கஸ் பகுதியிலே ஃபாத்திமிஸ்டுகளுடைய ஆட்சி நடந்து கொண்டிருந்தது. தோழர்களே, அப்போ வருஷம் என்னன்னா ஹிஜ்ரி 360. அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்கிறார்கள், டமாஸ்கஸில் ஃபாத்திமிஸ்டுகளுடைய ஆட்சி நடந்து கொண்டிருந்த போது இஸ்லாம் எந்த அளவிற்கு குழி தோண்டி புதைக்கப்பட்டது என்பதை அவர்கள் வரலாற்றில் பதிவு செய்கிறார்கள். சொல்கிறார்கள், அன்றைக்கு சிரியாவிலேயும் சரி, சிரியாவுக்கு உட்பட்ட சுற்று வட்டார பகுதிகளிலும் சரி, பாங்கு சொல்லும்போது ஹய்யால ஸலா ஹய்யாலல் ஃபலா அந்த 2 வார்த்தைகளுக்கு பிறகு ஹய்ய அலா கைரில் அமல் என்கின்ற ஒரு வாக்கியம் சேர்த்து சொல்லப்பட்டது. நமக்கு தெரியும், ஹய்யால ஸலானா தொழுகைக்கு வாங்கன்னு அர்த்தம், ஹய்யாலல் ஃபலானா வெற்றிக்கு வாங்கன்னு அர்த்தம். இந்த 2 வார்த்தைகளை 2 தடவை சொன்னதுக்கு பிறகு 3ஆவதாக ஒரு வாக்கியம் 2 தடவை சேர்த்து சொல்லப்பட்டது. ஹய்ய அலா கைரில் அமல், நல்ல காரியம் செய்யறதுக்கு எல்லாரும் வாங்க. ஏற்கனவே வெற்றிக்கு வாங்கன்னு கூப்பிட்டாச்சு, தொழுகைக்கு வாங்கன்னு கூப்பிட்டாச்சு, அது நல்ல செயல் தானே. அது என்ன தனியாக இன்னொரு நல்ல செயலுக்கு வாங்கன்னு கூப்பிடுறது? சரி, அந்த நல்ல செயல் என்ன செயல் அப்படின்னு அந்த கொள்கை உடையவர்கள்ட்ட கேட்டா அதுக்கு பதில் அவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க. அந்த நல்ல செயல் என்பது ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் உதவி செய்வது. உதவி செய்வதுன்னா என்ன அர்த்தம்? சாப்பாடு வாங்கி கொடுக்குறதா? என்ன அர்த்தம்? அவங்க எழுதியிருக்கிறாங்க, அவர்களுடைய கையில் மறுபடியும் இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வந்து கொடுக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு அதிகாரம் என்பது அலி ரலியல்லாஹு அவங்கள்ட்ட வந்திருக்கணும், அவங்களுடைய பிள்ளைகளுக்கு தான் போயிருக்கணும். அபூபக்கரும் உமரும் இவங்கெல்லாம் சேர்ந்து அநியாயமாக பறித்து கொண்டார்கள் என்பது அவருடைய கொள்கை. கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கிறோம். அநியாயமாக பறித்து கொண்டார்கள் என்பது அவர்களுடைய கொள்கை, அவர்களுடைய மார்க்க ரீதியான கொள்கை. அதனால தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களையும் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், அவர்களை சபிப்பார்கள், அவர்களை திட்டுவார்கள். ஷியாக்களுடைய கொள்கை பிரகாரம், அவங்களை சில பேருடைய கொள்கை பிரகாரம் திட்டுவார்கள், சாபமிடுவார்கள். சொல்ல போனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுக்கும்
உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கும் அவங்க கொடுத்த பேர் என்ன தெரியுமா? ஜிபுத் என்று கொடுத்திருந்தார்கள், சைத்தான் கொடுத்திருந்தாங்க. இந்த அளவுக்கு இஸ்லாம் குழி தோண்டி புதைக்கப்பட்டிருந்தது. அந்த டமாஸ்கஸ் நகரத்திலே பள்ளிவாசல்ல வாங்கு கொடுக்கும் போது ஹய்யா அலா கைரில் அமல் என்கின்ற சொல்லப்பட்டிருந்தது. இமாம் இப்னு கஸீர் சொல்றாங்க. அது மட்டுமல்ல தோழர்களே, அங்கே இருந்த பள்ளிவாசல்களுடைய வாசல்களில், பள்ளிவாசலுடைய தலைவாசல்களில், அதே மாதிரி ஜாமியா பள்ளிவாசலுடைய தலைவாசல்கள்லாம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுவையும் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவையும் சபித்த வாசகங்கள், சாபத்திற்குரிய வாசகங்கள் அங்கே எழுதி போடப்பட்டிருந்தன. இப்போ நம்ம பள்ளிவாசலுக்குள்ள வரும்போது என்ன செய்யறாங்க? அல்லாஹ் மஃப்தஹலி அபுவாப ரஹ்மத்திக்கன் எழுதி போடுறாங்க இல்லையா? இந்த மாதிரி அன்றைக்கு ஒவ்வொரு ஷியாவும் அபூபக்கர் உமரை சாபமிடுவது கடமை என்று நினைத்திருந்தார்கள். அதனால் பள்ளிவாசலுக்குள்ள வரும்போது அந்த வார்த்தைகளை எழுதி போட்டிருப்பார்கள். இதை நான் சொல்லல, அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தங்களுடைய வரலாற்று நூலில் பதிவு செய்கிறார்கள், அல் பிதாயா வன் நிஹாயாவில். அப்ப எந்த அளவுக்கு இஸ்லாமிய உம்மத் கீறி கிழிக்கப்பட்டிருந்தது, எந்த அளவுக்கு இஸ்லாமிய உம்மத் என்பது சிதறி போய் கிடந்தது என்பதை நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ளலாம். இவ்வளவுக்கு பலம் பெற்றிருந்த எப்படி பலம் பெற முடிஞ்சு அவங்களால? தொடர்ந்து சொல்றாங்க, இந்த மாதிரியான சூழ்நிலை தொடர்ந்து அந்த டமாஸ்கஸ் பகுதியிலும் இருந்தது, ஈரான் பகுதி, ஈராக் பகுதியில் இருந்து கொண்டிருந்தது. அதற்கு பிறகுதான் குர்து இன மக்களும் ஐயூபி இன மக்களும் வந்து இதற்கு முற்றுப்புள்ளி வைத்தார்கள். இவர்களை வென்றெடுத்தார்கள். சிந்தனை ரீதியாகவும் வென்றெடுத்தார்கள், ஆயுத வழியாகவும் இவர்களை வென்றெடுத்தார்கள். குர்துகள் அப்படின்னு சொன்னா யாரை குறிக்குது அப்படின்னா, அல்லாமா நூருத்தீன் சங்கி, இமாதுத்தீன் சங்கி. ஐயூபி என்று சொன்னால் சலாஹுத்தீன் ஐயூபி அவர்களை குறிக்கிறது. இவங்க வந்துதான் இவர்களுடைய இந்த பேராபத்திற்கு முடிவுரை எழுதினார்கள், முற்றுப்புள்ளி வைத்தார்கள் என்று அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அருமையான தோழர்களை நாம் கவனிக்க வேண்டும். சரி, இவங்க வந்தாங்களே, சலாஹுத்தீன் ஐயூபின்னு சொல்றோம், இமாதுத்தீன் சங்கின்னு சொல்றோம், இவங்க வந்தாங்களே, இவங்க எங்கிருந்து உருவானாங்க? அதே போல சிந்தனை ரீதியாக இந்த மக்களை மீட்டெடுத்தது, அஹ்லு சுன்னாவுக்கு மீட்டெடுத்தது, அதுல யாரெல்லாம் இருந்தாங்கன்னு பார்த்தா அவங்களாம் எங்கிருந்து உருவானாங்க? தோழர்களே, ஹிஜ்ரி 455 சல்ஜூக்கியர்கள் இஸ்லாமிய உலகத்தை ஆளுவதற்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறார்கள். சல்ஜூக்கிய மன்னர்கள், அவர்களுடைய முதலாவது மன்னருடைய பெயர் அலப் அர்சலான். ஹிஜ்ரி 455 அவர் பொறுப்புக்கு வருகிறார். அவருடைய தலைமையிலான அந்த ஆட்சி குழுவிலே நிசாமுல் முல்க் என்ற பெயரில் ஒரு அமைச்சர் இருந்தார். அவரை பற்றி அல்லாமா தஹ்வீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தங்களுடைய நூலில் பதிவு செய்யும் போது மிக சிலாகித்து பேசுகிறார்கள். அறிஞர்களை அந்த அளவுக்கு மதிக்கக்கூடியவர், மார்க்கத்தின் மீது பற்று கொண்டவர் என்றெல்லாம் அவரை பற்றி எழுதுகிறார்கள். இந்த நிசாமுல் முல்க் அவர்கள்தான் பக்தாதிலும் தூஸ் என்கின்ற நகரத்திலும் நைசாப்பூரிலும் மதரசாவை உருவாக்குகிறார்கள். அந்த மதரசா நிஜாமியான்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இருக்கிற மதரசா நிஜாமியா அல்ல, வரலாற்று காலத்தில் உள்ள மதரசா நிஜாமியா. நிஜாமியா மதரசாவை உருவாக்குகிறார்கள். அருமையான தோழர்கள், அங்கே குர்ஆன், ஹதீஸ், ஃபிக்ஹ் போன்ற எல்லா பாடங்களும், அதே போல தஸ்கியா போன்ற எல்லா பாடங்களும் நடத்தப்படுகின்றன. அதனுடைய முதலாவது பக்தாது நகரத்தினுடைய அந்த நிஜாமியா மதரசாவின் முதலாவது உஸ்தாதாக அபு இஸ்ஹாக் ஷீராசி என்பவர்கள் இருக்கிறார்கள். அவங்க சொல்றாங்க, அவங்களுடைய கையில உருவான மாணவர்கள் தான் அதற்கு பிறகு அந்த பகுதிகளில் முஃப்திகளாக, காசிகளாக, ஆட்சியாளர்களாக, இராணுவ வீரர்களாக இருந்தார்கள் என்று சொல்கிறார்கள். தோழர்களே, அந்த மதரசாவிலிருந்து உருவானவர்கள் தான் அறிவு கடல் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். நம்ம சொல்றோமே இமாம் கஸ்ஸாலி அந்த அங்கிருந்து உருவானவங்க. அதே போல அங்கிருந்து உருவான இன்னொரு அறிஞர் இமாம் பகவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், ஹதீஸ் கலை வல்லுனர். அதே போல முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், ஓரிரை கொள்கை தௌஹீதினுடைய ஞான சூரியனாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய ஷேக் முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி போன்றவர்கள் எல்லாம் அங்கிருந்து தான் உருவானார்கள். உங்களுக்கு தெரியும், முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி அவர்களை சுற்றி இருந்த சீடர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு? எல்லாத்தையும் அவங்க மீட்டெடுத்தாங்க. அஹ்லு சுன்னாவுக்கு அவர்களை திரும்ப கொண்டு வந்தார்கள். ஒரு மறு புரட்சியே நடந்தது. அதே போல இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தங்களுடைய அறிவு ரீதியினால் இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய அறிவு மாற்றங்களை ஏற்படுத்தினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். சரி, இவங்கெல்லாம் சிந்தனை ரீதியாக அந்த மக்களை மாற்றியவர்கள். இன்னும் சில பேர் இங்கிருந்து உருவானாங்க. அவங்க யாரு அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, தோழர்களே, நான் சொன்ன இமாதுத்தீன் சங்கி, அவருடைய மகன் நூருத்தீன் சங்கி, சலாஹுத்தீன் அய்யூபி போன்றவர்கள் இங்கிருந்து படித்துவிட்டு உருவானவர்கள் தான். இவங்கெல்லாம் அரசியல் ரீதியாகவும் இராணுவ ரீதியாகவும் அந்த மக்களை
சிந்தனை மாற்றத்திற்கு கொண்டு வந்தவர்கள். உங்களுக்கெல்லாம் தெரியும், சலாஹுத்தீன் அய்யூபி அவர்கள் தான் எகிப்தினுடைய ஆட்சியை பிடிக்கிறார்கள். இன்னைக்கெல்லாம் எகிப்துங்கிறது ஷாஃபி மதுஹபில் இருக்குது, அஹ்லுஸ் சுன்னாவில் இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு காரணம் அடிப்படை விதையை போட்டவர்கள் சலாஹுத்தீன் அய்யூபி அவர்கள். அந்த காலகட்டத்தில் இஸ்லாமிய உலகத்துக்கு எவ்வளவு பெரிய பேராபத்து இருக்குன்னு பாருங்க. இஸ்லாத்துக்கு உள்ளுக்குள்ள இருந்து இவர்கள் பெரிய ஆபத்தை விளைவித்துக் கொண்டிருந்தார்கள். இஸ்லாத்துக்கு வெளியில இருந்து சிறுவை போர்களை எதிர்கொண்டு கொண்டிருந்தார்கள். தத்தாரியர்களுடைய படையெடுப்பை எதிர்கொண்டு கொண்டிருந்தார்கள். இவ்வளவு வெளிப்புற படையெடுப்புகளுக்கு மத்தியில் உள்ளுக்குள்ளே அரித்துக் கொண்டிருந்த இந்த ஷியாயிசத்தை, முஸ்லிம்கள் உம்மத்தினுடைய கொள்கையை ஈமானை பறிப்பதற்கு வேலை செய்து கொண்டிருந்த இந்த மக்களுடைய, இந்த ஷியாக்களுடைய நடவடிக்கைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்தவர்கள் தோழர்களே. சிந்தனை ரீதியாகவும் சரி, அரசியல் அதிகார ரீதியாகவும் சரி, முற்றுப்புள்ளி வைத்தவர்கள் எல்லாம் மதரசாவிலிருந்து உருவானவர்கள். இதை மறந்து விடாதீர்கள், மதரசாவிலிருந்து உருவானவர்கள். மதரசாவுடைய ப்ராடக்டுகள், அவர்கள் உற்பத்திகள். அப்போ எவ்வளவு தூரம் அந்த மதரசாவில் அவர்கள் பட்டை நீக்கப்பட்டிருப்பார்கள் என்று பாருங்கள், எவ்வளவு தூரம் அங்கே செதுக்கப்பட்டிருப்பார்கள் என்பதை நீங்கள் பாருங்கள் தோழர்களை. இப்படித்தான் வரலாற்றின் எல்லா காலத்திலேயும் எங்கெல்லாம் முஸ்லிம் சமூகம் ஈமானிய ஆபத்திற்கு உள்ளாகிறதோ, கருத்தியல் நெருக்கடிக்கு உள்ளாகிறதோ, அங்கெல்லாம் மதரசாக்கள் தான் அந்த மக்களுடைய ஈமானை பாதுகாக்கும் கேந்திரங்களாக விளங்கி இருக்கிறார்கள். நமக்கெல்லாம் தெரியும், இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாக்கியாத் தான் தமிழகத்தின் தாய் கல்லூரின்னு சொல்லிக்கணும். மதரசாக்களில் தாய் மதரசான்னு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அந்த மதரசாவுடைய உருவாக்கத்தை பற்றி நமக்கு என்ன தெரியும் தோழர்களை? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆலா ஹஜ்ரத் அவர்கள் அந்த மதரசாவை எப்படி உருவாக்கினார்கள், உருவாக்குவதற்கான பின்னணி காரணமாக இருந்தது எது என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். அன்றைக்கெல்லாம் ஆலா ஹஜ்ரத் அவர்கள் ஒவ்வொரு ஊராக பிரச்சாரம் செய்ய செல்வார்கள். அப்படி அவர்கள் ஒரு ஊருக்கு பிரச்சாரத்திற்கு போகிறார்கள். அந்த ஊருக்கு பேர் திட்டச்சேரி, நாகூருக்கு பக்கத்தில் இருக்கும். அந்த ஊருக்கு பிரச்சாரம், அந்த ஊரில் என்ன நடக்குதுன்னு சொன்னால், இதே மாதிரி முஹர்ரம் 10 பஞ்சா எடுக்கிறாங்க. மக்களுக்கு மத்தியில் பித்அத்துகள் தலை விரித்தாடி கொண்டிருக்கிறது. அசல் இஸ்லாத்தை மறந்து விட்டார்கள் மக்கள். சடங்கு சம்பிரதாய இஸ்லாத்திற்குள்ளே வந்து விட்டார்கள். மக்களுடைய ஈமான் பறிக்கப்பட்டதை பார்த்தார்கள். உடனே அங்க போய் தங்கி இருந்து அந்த மக்களை ஈமானிய அடிப்படையில் மறுபடியும் உயிர்ப்பிப்பதற்காக அங்க போய் தங்கி இருந்து வேலை செஞ்சாங்க, பிரச்சாரம் பண்ணாங்க. பிரச்சாரம் பண்ணி அந்த மக்களிடத்திலே இன்னமும் இந்த மாதிரியான கந்தூரி, இந்த மாதிரியான பஞ்சா எடுக்கிறது, இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு அவங்கள்ட்ட உறுதிமொழி வாங்கினார்கள். அந்த ஊர் மக்கள் ஹஜ்ரத் ஆலா ஹஜ்ரத் அவர்களிடத்திலே பையத் செஞ்சு கொடுத்தாங்க, இந்த மாதிரி செய்ய மாட்டோம். அந்த ஊரை விட்டு அடுத்த ஊருக்கு போயிட்டாங்க அவங்க. ஆனால் போனதுக்கு பிறகு 1-2 வருடங்கள் தான் அந்த உறுதிமொழிகள் அவர்கள் நிலைத்திருந்தார்கள். மறுபடியும் அந்த ஊர் மறுபடியும் கூட்டிட்டு வர போச்சு. ஆனால் ஆலா ஹஜ்ரத் அவர்கள் இப்படி எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்குது அங்கெல்லாம் போய்கிட்டு இருந்தாங்க. அப்போ தான் சில நண்பர்கள் அவங்கள்ட்ட சொன்னாங்களாம், நீங்கள் ஒன்மேன் ஆர்மியாக இருந்துக்கிட்டு இப்படி ஒவ்வொரு ஊருக்காக போய்கிட்டே இருந்தீங்கன்னா என்னைக்கு நடத்தி முடிக்கிறது? தொடர்ந்து இப்படி நடந்து கொண்டே இருக்கும். இவர்களை சீர்திருத்துவதற்கு என்று நீங்கள் ஒரு படையை உருவாக்க வேண்டும். அந்த தளபதிகள் இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்க வேண்டும், அதை பற்றி யோசியுங்கள் என்று அவர்களுக்கு ஆலோசனை சொன்னதற்கு பிறகுதான் அருமையான தோழர்களே அவர்கள் மதரசாவை உருவாக்குவதற்கான அந்த சிந்தனைக்கு வருகிறார்கள். அதுக்கு இடையில் அவங்களுக்கு ஒரு கனவு வேற வருது. அந்த கனவுல அவர்கள் ஆப்பிள் பழத்தை பறித்து மக்களுக்கு கொடுப்பதை போல கனவு காணுகிறார்கள். அதை பற்றி தங்களுடைய உஸ்தாத் ரஹமத்துல்லா கீரானவி அவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்க சொல்றாங்களாம், நீங்க மக்களுக்கு கல்வியை போதிப்பீர்கள், எனவே மதரசாவை நிறுவி அதை நிர்வகிக்கிற நடத்துகிற வேலையை பாருங்கள்னு சொன்னதாக அவர்களுடைய வரலாற்றிலே பார்க்கிறோம். தோழர்களே, இப்படி எங்கெங்கெல்லாம் ஈமானிய நெருக்கடி ஏற்படுகிறதோ, இஸ்லாமிய கருத்தியல் நெருக்கடி ஏற்படுகிறதோ அங்கெல்லாம் அதை சீர்திருத்துவதற்கான பணிகளை செய்வதற்காகத்தான் மதரசாக்கள் உருவாக்கப்பட்டன. கடந்த காலத்திலேயும் மதரசாக்கள் அந்த பணியை செய்தன என்பதை நாம் இங்கே கவனத்தில் எடுத்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதுபோல தோழர்களே, இன்றைக்கு நவீன கால மதரசாக்களுடைய பின்னணி என்ன என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். மேற்கத்திய உலகம் முஸ்லிம் சமூகத்தின் மீது வைத்திருந்த காழ்ப்புணர்ச்சியை எப்படியாவது இவர்களை ஆயுத முறையில் வீழ்த்தி விடலாம் என்று சொல்லி இஸ்லாமிய உலகத்தின் மீது போர்களை திணித்தது. உங்களுக்கெல்லாம் தெரியும், கிட்டத்தட்ட 225 ஆண்டு காலம்
2 நூற்றாண்டுகள் 2.25 நூற்றாண்டுகள் நீடித்த சிலுவை போர் எவ்வளவு பெரிய ஆபத்தை இஸ்லாமிய உலகத்துக்கு ஏற்படுத்தியது என்பதை பார்க்கிறோம். 1099 மே மாதம் 15ஆம் தேதி சிலுவை போராளிகள் ஜெருசலத்துக்குள்ளே உள்ளே வருகிறார்கள். வந்தா 70,000க்கும் மேற்பட்ட முஸ்லிம்களை கொலை செய்தார்கள் அல்ல, கண்டம் துண்டமாக வெட்டினார்கள். தலை வேறு, கால் வேறு, கை வேறு, முண்டம் வேறு என்று எல்லாம் பறந்து கிடந்ததாக வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள். ஒருத்தர் நடந்து போகணும்னா இதெல்லாம் காலை வச்சா நடந்து போவாராம். அப்படிதான் இருந்துட்டான். அன்றைக்கு ஒரு குதிரை வீரர் ஜெருசலத்துக்குள்ளே தன்னுடைய குதிரையை செலுத்தினால் அந்த குதிரையினுடைய நெஞ்சு பகுதி வரை ரத்தம் கட்டி கொண்டிருந்தது, ரத்தம் தேங்கி இருந்தது என்று வரலாறு சொல்கிறது. இவ்வளவு பெரிய பேராபத்தை ஏற்படுத்தினார்கள் இஸ்லாமிய உலகத்திற்கு. அந்தாக்கியான்னு சொல்லக்கூடிய அங்க பார்த்தீங்கன்னா 1,00,000க்கும் அதிகமான முஸ்லிம்கள் இதே போல கழுத்தறுத்து கைகால்களை வெட்டி கண்டம் துண்டமாக வெட்டி எறியப்பட்டிருந்தார்கள். நான் பொய்யா சொல்லலை, மிகைப்படுத்தி சொல்லலை, வரலாறுல பதிவு இருக்குது. இவ்வளவு பெரிய ஆபத்தை ஏற்படுத்தியதற்கு பிறகும் கூட இஸ்லாமிய உலகம் வீழ்ந்து விடவில்லை. யார் இந்த சிலுவை போருக்கு அடிப்படை காரணமாக இருந்து வழிநடத்தி வந்தார்களோ அவர்களே சிறைபிடித்தார்கள் முஸ்லிம்கள். எகிப்தினுடைய அரசாங்கம் அவர்களை சிறைபிடித்தது. மன்சூரா என்கின்ற நகரத்திலே சிறையை வைத்திருந்தார்கள். அதுக்கு பிறகு ஒரு பெருங்கொண்ட காசை கப்பமாக கட்டி அபராதமாக கட்டி அவர்கள் உயிர் பிழைத்து போனார்கள் என்று வரலாறு சொல்கிறது. அப்போ அதற்கு பிறகும் அவருடைய உள்ளத்தில் இருந்த அந்த வஞ்சம் கூடவில்லை. வரலாற்று காலத்தில் வந்த நஞ்சம், அந்த மண்ணஞ்சம், சிலுவை போர், அதில் தோற்று போய்விட்டோம், இவர்களை மிகைக்க முடியவில்லை என்று தெரிந்ததற்கு பிறகுதான் இவர்கள் தங்களுடைய நடவடிக்கைகளை மாற்றினார்கள். ஆயுத போரால் இவங்களை என்ன செய்ய முடியாது, வீழ்த்த முடியாதுன்னு சொல்லிட்டு அதற்கு பிறகுதான் அவர்கள் பண்பாட்டு போரை முன்னெடுத்தார்கள், அறிவு ரீதியான போரை முன்னெடுத்தார்கள். அந்த அறிவு ரீதியான போரில் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், மேற்கத்திய நபர்களை கிழக்கு நாடுகளுக்கு அனுப்பி வைத்து அரபி மொழியை படிக்க வைத்தார்கள், இஸ்லாத்தை படிக்க வைத்தார்கள், குர்ஆனை படிக்க வைத்தார்கள், ஹதீஸு, ஃபிக்கு எல்லாத்தையும் படிக்க வச்சாங்க. படிக்க வச்சு எதுக்கு படிக்க வச்சாங்க? திருந்துறதுக்கு இல்லை, இன்னும் சைத்தான் வேலை பார்க்கறது. எவ்வளவு தூரம் இந்த இஸ்லாத்தை நீங்கள் மோசமாக உருவகிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் நீங்கள் எழுதுங்கள் என்று சொன்னார்கள். அவங்களுக்கு பேர் தான் ஓரியண்டலிஸ்ட் நம்ம சொல்கிறோம். அரபியில் முஸ்தஸ்ரிக்கின்னு சொல்லுவாங்க. ஓரியண்டலிஸ்ட்னு சொன்னால் இவங்கள தான் சொல்லுவாங்க. இவங்க தர்ஜுமா குர்ஆனுக்கு தர்ஜுமா செஞ்சுருப்பாங்க, ஹதீஸுக்கு தர்ஜுமா செஞ்சுருப்பாங்க, ஃபிக்ஹ் எழுதியிருப்பாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு எழுதியிருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ரசூலுல்லாஹ்வுடைய அந்த பண்பை சிதைத்து எழுதியிருப்பார்கள். நாமெல்லாம் ஒரு தடவை ரசூலுல்லாஹ்வை தப்பா ஒரு ஆள் படம் எடுத்தான்னு சொல்லி தாராப்பட்ட ஒரு பக்கத்தில் நின்று போராட்டம் பண்ண ஞாபகம் இருக்கா? அந்த இது அந்த படத்தை அந்த டைரக்டர் எப்படி எடுத்தான்? இன்னைக்கு அவர் இஸ்லாத்துக்கு வந்ததாக தகவல் இருக்குது. அந்த படத்தை அவர் எப்படி டைரக்ட் பண்ணாரு, எங்கிருந்து அந்த கருத்தை எடுத்தார் என்று அவர் சொல்லும்போது, நான் இந்த நூல்ல தான் எடுத்தேன்னு சொன்னார். சில நூல்களை சுட்டி காட்டி இதுல தான் எடுத்தேன்னு சொன்னார். அப்படின்னா அந்த நூல்களில் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த பண்பு எப்படி மாற்றமாக சித்தரிக்கப்பட்டிருந்திருக்கும் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இப்படி அவங்க செஞ்சாங்க. தோழர்களே, இதை நம்ம முஸ்லீம் சமூகம் போய் படிச்சு சில பேர் மூளைச்சலவைக்கு, மேற்கத்திய மூளைச்சலவைக்கு ஆட்பட்ட சில முஸ்லிம்கள் இதையெல்லாம் படித்தார்கள். அவர்கள் மூலமாக இஸ்லாமிய பெயர்களை வைத்துக் கொண்டு இஸ்லாத்திற்குள்ளே மிகப்பெரிய குழப்பங்களை ஏற்படுத்துவதற்கு மெல்லிய முயற்சிகள் எல்லாம் நடந்தன. அதே போலத்தான் பள்ளிக்கூடங்கள் உருவாக்கப்பட்டன. மத்திய கிழக்கு நாட்டில் கிறிஸ்தவ மிஷனரிக்கு தலைவராக வந்திருந்த பேராயர் தாக்லே அவர் சொல்றார், நாமெல்லாம் அரபு மண்ணில் வந்து கிறிஸ்தவ ஊழியம் செய்வதற்காக வந்திருக்கிறோம், நற்செய்தி ஊழியம் செய்வதற்காக வந்திருக்கிறோம். இங்க நம்முடைய பணி என்ன தெரியுமா? இந்த மக்களுக்கு மத்தியிலே கிறிஸ்தவத்தை நாம் பிரச்சாரம் செய்ய வேண்டும். நம்முடைய பிரச்சாரத்தை ஏற்றுக்கொண்டு இவர்களில் யாராவது ஒருவர் கிறிஸ்தவராக மாறினால் அது அவருக்கு கர்த்தர் செய்த பாக்கியம். ஆனா அவங்க கிறிஸ்தவர்களாக ஆகணுங்கிறது நம்ம நோக்கம் கிடையாது. மாறாக அவர்களை அவர்களுடைய மதத்திலிருந்து பிரிக்க வேண்டும், குர்ஆனிலிருந்து பிரிக்க வேண்டும், இஸ்லாத்திலிருந்து பிரிக்க வேண்டும். அவர்களை இறைவனுக்கும் அவர்களுக்கும் தொடர்பு இல்லாத, இஸ்லாத்திற்கும் அவர்களுக்கும் தொடர்பு இல்லாத நடைவினங்களாக அவர்களை மாற்ற வேண்டும். இதுதான் நம்முடைய லட்சியம் என்று சொல்லி அதற்கு பிறகுதான் தோழர்களே அந்த பகுதியில் நிறைய பள்ளிக்கூடங்களை உருவாக்கினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். தோழர்களே, இந்த நேரத்தில் தான்
இந்த அபாயங்களை புரிந்து கொண்ட நம்முடைய மக்கள், அறிஞர்கள் இந்த பகுதியில், நம்முடைய இந்தியா போன்ற பகுதி, இங்கேயும் அந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு. ஆங்கிலேயர்களுடைய நெருக்கடி இருந்துச்சு. முகலாயர்களுடைய ஆட்சி கொஞ்சம் கொஞ்சமாக கைவிட்டு நழுவிக் கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்தவுடனே இங்கே ஈமானை பாதுகாப்பதற்கு மதரசா என்கின்ற அமைப்பை இங்கே உருவாக்கினார்கள். அப்படி உருவாக்கப்பட்டதான் தேவபந்து மதரசாங்கிறது 1857. அதே காலகட்டத்தில் உருவானதான் வேலூரில் பாக்கியாத் மதரசா. அதற்கு முன்னாடியும் சில மதரசாக்கள் வேலை செய்திருக்கின்றன. ஆனால் இருந்தாலும் கூட தோழர்களே, மக்களுடைய, முஸ்லிம்களுடைய ஈமானை, அவர்களுடைய கொள்கையை பாதுகாப்பதற்காக, அந்த நெருக்கடியிலிருந்து அவர்களை மீட்டெடுப்பதற்காக உருவாக்கப்பட்டவை தான் இந்த மதரசாக்கள் என்பதை தயவு செய்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நம்ம மதரசாக்கள் மேலே நம்மள்கிட்ட மாறுபட்ட கருத்து இருக்கலாம், ஆனால் அதனுடைய அடிப்படை பணியின் மீது நமக்கு சந்தேகம் இருக்கக்கூடாது. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா தோழர்களே, இந்த செய்தியை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் ஒன்று கற்றறிந்த அறிஞர்களாக இருங்கள், அல்லது பயிலும் மாணவர்களாக இருங்கள், அல்லது அப்படிப்பட்டவர்கள் சொன்னால் அதை காது தாழ்த்தி கேட்கக்கூடியவர்களாகவாவது இருங்கள். அவ் முஹிப்பன், அல்லது இதன் மீது ஆதரவு உள்ளவர்களாக இருங்கள், அன்புள்ளவர்களாக இருங்கள். வலா தக்குனில் ஹாமிச, ஐந்தாவது நபராக மாறிவிடாதீர்கள். அப்பொழுது நீங்கள் அழிந்து போவீர்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். எனவே தோழர்களே, மார்க்கத்தினுடைய, இஸ்லாத்தினுடைய கொள்கை கோட்பாடுகளை, அதனுடைய வாழ்வியல் நெறிகளை போதிக்கக்கூடிய கல்வி கேந்திரங்கள் தான் மதரசாக்கள். அந்த மதரசாக்களுடைய விஷயத்தில் நமக்கு நிறைய பொறுப்பு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நாமெல்லாம் ஈமானை சுமந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால் மதரசாக்களுடைய பணிதான். இன்னைக்கு நான் உங்களுக்கு முன்னால் அந்த செய்தியை எடுத்துரைக்கிறேன் என்று சொன்னால் எனக்கு இந்த தகுதியை உருவாக்கி கொடுத்தது ஒரு மதரசா. நான் இன்றைக்கு ஹதீஸை மொழிபெயர்க்கிறேன், தஃசீரை மொழிபெயர்க்கிறேன் என்று சொன்னால், மக்களை நான் ஹதீஸை வாசிக்க வைக்கிறேன், ஹதீஸை குர்ஆனை வாசிக்க வைக்கிறேன் என்று சொன்னால், அதை மொழிபெயர்க்கக்கூடிய அந்த ஆற்றலை அறிஞர்களுக்கு கொடுத்தது யார்? அந்த அறிவுத்திறனை உருவாக்கியது யார்? அதற்கு பின்னணியில் இருப்பது மதரசாக்கள் தான். எனவே உம்மத்தினுடைய ஈமானை பாதுகாப்பதில் மதரசாக்களுக்கு அதிகமான பங்கு இருக்கிறது என்பதை தயவு செய்து நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே அத்தகைய மதரசாக்களுடைய விஷயத்தில் நாம் கவனத்தோடு இருக்க வேண்டும். அந்த மதரசாக்கள் பட்டு போகாமல் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உம்மத்தினுடைய கையில் இருக்கிறது. உம்மத்தை எப்படி அது பட்டு போகாமல் பாதுகாக்கலாம்? நம்முடைய பிள்ளைகளை மதரசாக்களுக்கு அனுப்ப வேண்டும், அவர்களை படிக்க வைக்க வேண்டும், அவர்களை அறிஞர்களாக ஆக்க வேண்டும். அதற்கு வாய்ப்பில்லாதவர்கள் குறைந்தபட்சம் அந்த மதரசாக்கள் பட்டு போகாமல் இருப்பதற்கு அதற்கு தண்ணீரை ஊற்றுவதைப் போல அதற்கு நாம் பொருளாதார உதவிகளை செய்வது நம்முடைய பொறுப்பு என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தோழர்களே, அப்படிப்பட்ட கல்வி கேந்திரங்களாக, ஈமானிய பாதுகாப்பு கோட்டைகளாக இருக்கக்கூடிய மதரசாவின் பணிகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பணிகள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு நாம் நம்மாலான முயற்சிகளை எடுக்க வேண்டும், உதவி ஒத்தாசைகளை செய்ய வேண்டும், ஆதரவுகளை வழங்க வேண்டும் என்று உங்களிடத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் வல்ல இறைவன் அப்படிப்பட்ட நல்ல பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.